யோவான் 16ஆம் அதிகாரம் 33 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரிக்கும் முன்னே தம்முடைய சீடர்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமா இப்படித்தான் நடக்க போகிறது என்று சொன்ன வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நாம் நீதிமானாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிகழ்கால வாழ்வில் நமக்கு வல்லமையையும் ஆற்றலையும் தருவதாக இருக்கிறது. இந்த நிகழ்கால வாழ்க்கையிலே இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நமக்கு ஆற்றலையும் வல்லமையையும் சத்துவத்தையும் ஆண்டு உயிர்த்தெழுதல் தந்து கொண்டே இருக்கிறது. நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் எதை குறித்தும் திடனற்று போக வேண்டாம், நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் பலனற்று போக வேண்டாம். 1 கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சொல்லிவிடுங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. சைன தேசத்திலே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெற்ற காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டார்கள். ஒரு மறைவிடத்திலே ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ராணுவ வீரர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். சுற்றி வளைத்து எல்லா துப்பாக்கி முனைகளே அந்த போதகரை பிடித்தார்கள். எல்லா மக்களும் கலங்கினார்கள். அந்த போதகர் சொன்னாரா, ஐயா, என்னை எப்படி நீங்கள் கொல்ல போகிறீர்கள்? ஒரு 10 நிமிடம் இவர்களோடு நான் ஒரு செய்தியை கடைசியாக கொடுத்து வந்து விடுகிறேன், ஒரு கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஆனால் ராணுவ வீரர்கள், நீ சாக போகிறாய், 10 நிமிடம் உனக்கு அவகாசம் அல்ல, கொடுக்க முடியாது. அவர் இன்னும் மன்றாடி கேட்கிறார், ஒரு 5 நிமிடமாவது கொடுங்கள், என் ஜனங்களுக்கு நான் கடைசி உரையை ஆற்ற வேண்டும். நோ. ஒரு 3 நிமிடம் கொடுங்கள், இல்லை. 1 நிமிடமாவது கொடுங்கள், இல்லை, முடியாது. அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொல்வதற்கு நான் இல்லை, சொல். அவர் தன்னுடைய பிரசங்க பீடத்தில் ஏறினது ஒரே வார்த்தை சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த நிகழ்காலத்தில் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில பல காரியங்கள் நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த உலகத்தின் தீமைகள் உங்கள் வாழ்க்கையில மேலாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய தடைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்கள் நீங்கள் குறைபட்டிருக்கலாம். இந்த காலவேளையில இந்த ஒரு வார்த்தையை நீங்க இந்த ஆலயத்திலிருந்து கையை வைத்து சொல்லி பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கையை வைக்க முடியல நம்மள. ஒரு அருமையான வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்ல சொல்ல சொல்லதான் அது உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளதான் நமக்குள்ள ஒரு தைரியமும் ஒரு ஆற்றலும் வல்லமையும் பிறக்கிறது. பிரியமானவர்களே, அதிகாலையில பெண்கள் அந்த கடலைக்கு போறாங்க. நீங்களும் ஆண்டவரை இன்னும் அதிகமா துதிக்கணும். ஏன்னா நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை முதலாவது ஆண்டவர் என்று அறிக்கையிட்டது யாரு? ஒரு பெண் தான். யாரு? எந்த பெண்? அப்படியா? யாரு முதல்ல அறிக்கையிட்டது? யாரு? யாரு? எலிசபெத் அம்மா. என்ன பண்ணாங்க? மரியாதை பார்த்த உடனே என் ஆண்டவரின் தாயார் என்று அறிக்கையிட்டார்கள். ஒரு பெண்ணு தான். அதே போல முதலாக ஊழியத்தின் பாதையில முதல் நற்செய்தியை சொன்னது யாரு? நற்செய்தி அறிவித்தது யாரு? ஒரு பெண்ணு தான். யாரு? யாரு? சமாரிய பெண். சமாரிய பெண். அவதான் ஓடி போறா, நான் மேசியாவை கண்டுவிட்டேன் என்று முதல் நற்செய்தி சொன்னது யாரு? ஒரு பெண்ணு தான். அதே போல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முதலாவது தரிசித்தது யாருன்னா பெண்கள் தான். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பெண்கள் இப்படிப்பட்ட சான்றுகளுக்கு முன்னுதாரணமாய் வைக்கப்படவில்லை. பெண்கள் சொன்னா யாரும் அதை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. நீதிமன்றத்துல ஆண்கள் சொல்ற சாட்சிகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனா பெண்களை அவர்கள் சாட்சி சொன்னால் அது சாட்சியே கிடையாது அப்படிங்கிற காலகட்டம் தான் இயேசுவின் காலகட்டம். எனவேதான் மகதலேனா மரியாள் போய் சொன்ன உடனே பேதுரு சீசர்களும் அதை என்ன செய்யறாங்க? இவ ஏதோ பிதற்றுகிறா,
இது ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பொருட்டை எடுக்கல. ஆனா ஆண்டவர் அவர்களைத்தான் முதல் நற்செய்தியாளராய் தெரிந்து கொண்டார். இந்த அதிகாலையில் இந்த பெண்கள் போறாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ போகிறார் என்பதெல்லாம் தெரியாது. இயேசு கிறிஸ்துவை எந்த கல்லறையில வைத்தாங்க கூட அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஆண்டவருக்கு என்று ஒரு புதிய கல்லறை, அதற்கு முன்னால அங்க யாரையும் வைக்கவில்லை. யாரையும் வைக்கிற, அதுக்கு பின்னாலே அங்க யாரையும் வைக்கிற. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னால அங்க வச்சிருந்தாலும் நிறைய பேர் அங்க செத்து குணமா இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னால வச்சாலும் நிறைய பேர் மரித்தக குணமா இருந்திருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் கல்லறை அன்றும் இன்றும் எதை குறிக்கிறது என்றால், மரணம் என்பது முடிவு அல்ல, ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு முன்னால மரித்தவர்களும் கிடையாது. ஒரு புதிய கல்லறை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஒரு தரித்திர கோலமாய் பிறந்தார். ஒரு தந்தை துணி, ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஆனால் அவர் மரிக்கும் பொழுது ஒரு ராஜாவை போல ஒருவரையும் வைத்திராத ஒரு கல்லறை. அரிமத்தா ஊரானாகிய யோசேப்பு என்ற ஒரு செல்வந்தன், அவன் தன்னுடைய குடும்பத்துக்கென்று ஒரு கண்மலைகளை அழகாக நேர்த்தியாக வெட்டி வைத்திருந்த ஒரு கல்லறைகளை கொண்டு அவன் ஆண்டவரை அடக்கம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. ராஜ மரியாதையோடு கந்தவர்க்கம் இட்டு, தூபவர்க்கம் இட்டு, அவருக்கு வேண்டிய சுகந்த வாசனைகளை இட்டு ஒரு ராஜாவுக்கு என்ன செய்வார்களோ அதை நம்முடைய ஆண்டவருக்கு செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த கல்லறையை பார்ப்பதற்காக இந்த பெண்கள் ஒரு ஆர்வத்தோடு போகிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு ஆர்வம் என்ன ஆகும் தெரியுமா? இயேசுவின் சரீரத்தை பார்த்து பேச முடியாது. ஒருவேளை கல்லறை எங்க இருக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு உந்துதல்ல எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அவங்க போறாங்க. போகும் பொழுது நினைக்கிறாங்க, இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தருவான்? அந்த கல்லை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்கிறார்கள், அந்த கல் 2 டன் நிறைந்த கல், 2 டன் எடை, 2000 அளவு எடை கொண்ட ஒரு கல். அந்த கல்லை புரட்டி வைப்பதற்கும் புரட்டி எடுப்பதற்கும் கிடந்த 10 பேராவது தேவை, 10 நபர்களாவது தேவை. அதை கல்லை மூடுவது எளிது. அந்த கல்லை அவர்கள் ஓரமாக நிறுத்தி கீழே ஒரு ஆப்பு போல ஒரு விதை வைத்திருப்பார்கள். அதை உருவி விட்டால் அது தானாகவே வந்து மூடிக்கொள்ளும். ஆனால் கல்லை புரட்டுவது என்பது கடினம். கல்லை மூடுவதற்கு ஒருவர் போதும். ஆனால் கல்லை புரட்டுவதற்கு 20 பேரோ 10 பேரோ தேவை. இதுதான் வரலாறு. அதை ஆராய்ந்த அநேகர் இந்த உயிர்த்தெழுதலை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்ம நாட்டில் தான் இல்லை, ஆனால் வெளிநாட்டில் நிறைய பேர் இந்த உயிர்த்தெழுதல் செய்தி ஆராய்ந்து புதிய செய்திகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். 2 டன் எடையுள்ள கல்லை புரட்டுவதற்கு 20 பேர் 10 பேருக்கு மேல தேவை. இந்த பெண்கள் அது தெரியாமல் போய்விட்டார்கள். இந்த கல்லை யார் புரட்டுவார், யார் புரட்டுவார்? ஆனா போய் பார்க்கும்போது அவங்க பாக்குறாங்க, அந்த கல் புரட்டப்பட்டிருக்க கண்டார்கள். அந்த கல் புரட்டப்பட்டிருக்க கண்டார்கள். ஒரு கல் புரட்டப்பட்டது எதற்காக? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகவா? இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்காக கல்லறையின் கல் புரட்டப்படவில்லை. நீங்கள் நானும் அந்த கல்லறைக்கு உள்ளே சென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக கல்லறை புரட்டப்பட்டது. அந்த பெரிய கல், 2 டன் எடையுள்ள அந்த கல் புரட்டப்பட்டிருக்க கண்டார்கள். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இந்த நிகழ்கால வாழ்விலே உங்களுக்கு வல்லமையையும் ஆற்றலையும் அது கொண்டு வரும். எனக்காக இந்த மாபெரும் காரியத்தை யார் செய்ய முடியும்? எனக்காக இந்த மாபெரும் பிரச்சனையை யார் சுமக்க முடியும்? எனக்காக இந்த மகாபெரும் தடையை யார் தகர்க்க முடியும் என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் இதை செய்வேன். என்ற உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையிலே, இந்த நிகழ்கால வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வல்லமையை கொண்டு வரும். ஒரு படிக்கிற பிள்ளைகளா நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மகா ஞானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். உங்கள் எதிர்கால வாழ்க்கையில ஒரு உயர்வை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகளோடு இருக்கலாம், அநேக விதமான கஷ்டங்கள், சொல்ல முடியாத பிரச்சனைகள், உங்கள் பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த கவலைகள், கண்ணீர்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் நிகழ்கால வாழ்க்கையிலே ஆற்றலையும் வல்லமையும் அது தர முடியும். எம்மாவூருக்கு போன 2 சீசர்கள் அன்றைய தினம் சாயங்கால வேளையிலேயே 2 சீசர்கள் எம்மாவூர் என்ற கிராமத்துக்கு ஓடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அவருடைய சரீரத்தை சீசர்கள் கொண்டு போய்விட்டார்கள் என்ற ஒரு அவதூறு செய்தி பரப்பப்படுகிறது. இப்ப எல்லா சீசர்களுக்கும் தலைக்கு மேல கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா சீசர்களையும் ராணுவ வீரர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். அவரை பிடிச்சு எப்படியாவது இயேசுடைய சரீரத்தை நீதான் எடுத்தியா என்று விசாரணை நடத்த வேண்டும். ஒரு பொய்யாக அவர்களையாவது பிடித்து சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று எல்லாரும் தேடிக்கொண்டிருப்பார்கள். எல்லாருக்கும் பயம். வீடை பூட்டிட்டு உட்கார்ந்துட்டாங்க.
எங்க இருக்கோம் தெரியாம பதுங்குகுழியில போய் பதுங்கிக்கிட்டாங்க. 2 சீசர்கள் இரவோடு இரவாக எம்மாவூர் என்ற கிராமத்துக்கு ஓடுகிறார்கள். எருசலேமில் இருந்தால் நான் உயிரோடு வாழ முடியாதையா, எம்மாவூருக்கு போக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்து விட்டார் என்று சொல்லுகிறார்களே, எங்கள் வாழ்க்கையில ஏமாற்றமாக இருக்கிறது என்று ஓடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து போகிறார். அவருக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார், புதிய வல்லமை கொடுக்கிறார், புதிய ஆற்றலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர் திறந்தார் என்ற செய்தி நிகழ்கால வாழ்க்கையிலே நமக்கு வல்லமையையும் பலத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிறது.